ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில துன்பத்துல உழண்டு கொண்டிருக்கின்றோம். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான இறுக்கமான மனநிலை, ஒரு துன்பம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். காலந்தோறும், நூற்றாண்டுகள் தோறும் ஏதேனும் ஒரு ஞானிகள் இந்த பூமியில் அவதரித்து இந்த மண்ணின் மேன்மைக்காக, மக்களினுடைய அறியாமை போக்குவதற்காக பல செய்திகளை சொல்லி செல்கிறார்கள். காலந்தோறும் ஞானிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். ஞானிகளினுடைய வருகைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? அல்லது இந்த ஞானிகள் வருவதற்கு காரணம் நவக்கிரகங்கள் தானா? உண்மையிலேயே அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இதுவரை தெரியாம போயிடுச்சு. இப்பொழுது நம்ம பார்க்குறோம், அந்த உலகத்துல வாழ்வாங்கு வாழ்ந்து பார்த்த அனுபவ முடிவுகள் என்னவென்றால், மனிதன் ஆசையின் உட்பட்டு துன்பத்தை மேலும் 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 அனுபவிக்கிறான். மனிதன் ஆசையின் உட்பட்டு அவன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுடைய அறிவை மறைத்து பல செயல்கள் செய்து பல சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான். இதையெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்த ஞானிகள் நன்றாக உற்று நோக்கி கவனித்து மானுட சமுதாயம் துன்பத்தில் இருக்கிறது என்ற ஒன்றை கண்டறிகிறார்கள். புத்தர் பெருமான் அவருடைய அரிய கண்டுபிடிப்புகளாக சொல்வது, துன்பம் என்பது இயற்கையானது, துன்பத்திற்கான காரணம் இருக்கிறது, அதை போக்கவும் முடியும், அதற்கான வழிகளும் இருக்கிறது என்று புத்தர் பெருமான் தன்னுடைய போதனைகள்ல சொல்றார். ஒரு மானுடன் துன்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அது உடல் துன்பமாக இருக்கலாம், மன துன்பமாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில துன்பத்துல உழண்டு கொண்டிருக்கின்றோம். சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையான இறுக்கமான மனநிலை, ஒரு துன்பம், ஒரு வகையான சோர்வு, ஒரு சலிப்பில் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் போய்கொண்டிருக்கிறது. இல்லை, இதில் பணம்லாம் இல்லாததுனால தான் இவன் சலிப்பும் சோர்வும் இருக்கான்னு பார்த்தா, பணம் இருக்கிறவனும் சலிப்பாகவும் சோர்வாகவும் தான் இருக்கிறான். பணம் இல்லாதவனும் சலிப்பாகவும் சோர்வாகவும் தான் இருக்கிறான். இப்போ இதில் என்ன? மனமானது எப்படி ஒருவருக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவனுடைய முழு வாழ்க்கையும் அமைகிறது. ஒருவன் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக, அல்லது ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்டவனாக, ஒரு அமைதியான மனிதனாக கருத தொடங்கினால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படி போக ஆரம்பிச்சிருது. நீங்கள் உங்களை எப்படி கருதுகிறீர்கள், நாம் நம்மை எப்படி கருதுகிறோம் என்ற ஒரு அடிப்படை தன்மை தான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. சொல்லுவாங்க, எண்ணங்களினுடைய தன்மையை பொறுத்து தான் மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் செல்கிறது. அதனால நம்முடைய எண்ணங்களில் நம்ம உயர்ந்தவர்களாக மாறணும். நமக்கு சூழ்நிலை, நம்முடைய மரபு, நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடி போன்ற காரணங்களால் நம்முடைய மனமானது ஒரு வகையான மைண்ட் செட்டில் போய் உட்கார்ந்துருச்சு. இந்த மைண்ட் செட் அந்த சூழ்நிலை கொடுக்கக்கூடிய நெருக்கடியில் ஒன்று அச்சமாகவோ, அல்லது இந்த சமூகத்துக்கு முரணாகவோ, அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தீங்காக நினைக்கக்கூடிய ஒரு பாங்கில் மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எப்போதுமே எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய ஒன்றாக தெரியும். மனமே பிரச்சனை, நமக்கு வெளியில் பிரச்சனையே கிடையாது. நமக்கு யாரோ ஏதோ வெளியிலேருந்து பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க தீங்கு பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம கருதி கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களே மையப்படுத்தி எல்லாரும் இப்படி பண்ணுறதுனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிடுவோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரும் உங்களே மாதிரி மனமுடையவர்கள் தான். எப்படி உங்களுக்கு மனம் குழப்பமாகவும் குறைவுபட்டதாகவும் நிறைவாகவும் இல்லையோ, அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. இப்படி குறைவான அதிர்வுகள் உள்ளவர்கள் அல்லது மனதை குழப்பத்தில் உள்ளவர்களோடு தான் நீங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம குழப்பமே நமக்கு பெருசு. இதே மாதிரி ஒரு 10 பேர் கூட நம்ம பழகுறோம், 10 பேரும் 10 குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த 10 குழப்பத்தையும் நீங்கள் உங்களுடைய குழப்பமாக நினைத்தீர்கள் என்றால் வாழ்க்கை முழுவதும் குழம்பிவிடும். ஆகவே நீங்கள் உங்களை தெளிவானவர்களாக, உங்களை நீங்கள் எப்படி வடிவமைக்க போறீங்க, உங்களை நீங்கள் எப்படி வடிவமைக்க போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிரபஞ்சத்துல நம்மளுடைய வாழ்க்கையுடைய நகர்வு இருக்கிறது. நாம் உண்மையிலேயே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பல விதத்திலும் தங்களை குழப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த குழப்பமான சூழ்நிலையில இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அனைத்து மக்களும் துன்பத்திலேயே இருக்கிறான்.
இந்த துன்பத்திலேயே இருக்கும்போது அனைத்து மக்களினுடைய வேண்டுதல் என்னவாக இருக்கிறதுனா, நம்மளை துன்பத்திலிருந்து மீட்டு கொண்டு வர யாராவது வரமாட்டாங்களா? அல்லது உண்மையிலேயே துன்பத்திலிருந்து நாம் மீண்டு வர வேண்டுமே, அதற்கு என்ன வழி என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது, இந்த பிரபஞ்சத்தின் பேரறிவு ஒரு பக்குவப்பட்ட ஒருவரை உருவாக்குகிறது. ஒரு பக்குவப்பட்ட மனிதனை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துல கொடுக்கிறது. அந்த மனிதர்களுடைய பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களின் துன்பங்களை போக்குவராக, அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்தி ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய நபராக தோன்றுகிறார். அவரே ஞானி. இப்போ எல்லாருடைய எண்ணங்களும் எல்லாருமே துன்பத்திலிருந்து வரணும்னு நினைக்கும் போது பிரபஞ்சம் அந்த உணர்வை ஏற்று ஒருவருக்கு அந்த அறிவை கொடுத்து அவர் மூலமாக இந்த சமுதாயத்தை மீட்டு எடுக்கிறது. அவர் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு நல் செய்திகளை கூறுகிறது. அவர்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில் எண்ணற்ற மக்களை பேர் அமைதிக்கு தயார்படுத்துகிறது. புத்தர் வந்தார், இயேசு வந்தார், நபிகள் வந்தார், ராமலிங்க அடிகளார் வந்தார்கள். இப்படி பல ஞானிகளும் இந்த பூமியில் தோன்றி மக்களை அமைதிப்படுத்தக்கூடிய வேளையில் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே மக்களினுடைய தேவையை பொறுத்து இந்த பிரபஞ்சம் ஒரு பக்குவப்பட்ட ஆன்மாவை இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறது, அல்லது மக்களிலிருந்து ஒருவரை பக்குவப்பட்டவராக ஆக்கி ஞானியாக பரிணமிக்கிறது. இது பிரபஞ்சத்தின் பெரும் கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.